ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். தமிழ்மணி, உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சர் விஜயின் முதல் மாத ஆட்சி எப்படி இருந்தது? பரஸ்பரமான ஆதரவு எதிர்ப்பு குரல்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் இதெல்லாம் பண்ணல, ஒரு மாதத்தில் இவ்வளவு செய்துவிட முடியுமா, ஒரு மாதம் தானே ஆயிருக்கு அப்படின்னு நிறைய குரல்கள் தொடர்கிறத பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க தமிழ்மணி? சார், ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது சார். ரொம்ப ஹானஸ்ட்டாக கன்சிடர் பண்ணோம்னா இந்த ஆட்சி ஃபெயில் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லலாமா? ஒரு 3 மாதமாவது யாராக இருந்தாலும் வேணும். அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிறான் எல்லா கவர்மெண்ட்லேயுமே. அதில் இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லலாமே தவிர மெயின் பவர் அதிகாரிகள் தான் ரீட்டைன் பண்ணுறான். ஒரு குறிப்பிட்ட வழியில் போய் பழக்கப்பட்டுட்ட அதிகாரிகளை அப்படியே மாற்றி ஓவர் நைட்டில் கொண்டு வர முடியாது. யார் மாறினாலும் அதுதான். எனவே இது ஃபெயிலியர்னு சொல்கிறதுக்கு இல்லை, பாஸ் ஆகும்னு நம்பலாம். இதுவரைக்கும் கெட்ட பேர் ஒன்றும் தேடி போய் வாங்கிக்கலை சார். கெட்ட பேர் வரும், அதை தடுக்க முடியாது. தேடி போய் ஏதாவது வாங்கியிருக்காங்களான்னு கேட்டால் ரொம்ப ஹானஸ்ட்டாக அசஸ் பண்ணால் தேடி போய் வாங்கலை. ஒன்று டைம் ஃபேக்டர், 2 அவர் தன்னிச்சையாக தன் கருத்துக்களை சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு அவருக்கு மெஜாரிட்டி இல்லை. ஒரு ஆல் இண்டியா காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க, அமைச்சர் கொடுத்துருக்கிறாரு, விசிக ஒன்று கொடுத்துருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள். எனவே இந்த 4 கட்சியும் பகைச்சிக்கக்கூடாதுங்கிறதே அவருடைய ஃபோர்த் தாட்டில் இருக்கும், இயற்கை. அதில் விசிகா 10 வருஷமாக இருந்தால் பட்டா கொடுன்னு கேட்டால் புரிஞ்சுக்க முடியுது. 10 வருஷமாக குடியிருக்கிற ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு பட்டா கொடுத்துரு. அவர் ஸ்பெசிஃபிக்காக வண்டியரசு கேட்குறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பேரை கெடுத்துக்காமல் அந்த அமைச்சர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் ஒன்றும் இது வரைக்கும், நாளைக்கு என்ன ஆகுன்னு நான் சொல்ல தேவையில்லை, அவங்கக்கிட்ட இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு அவங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே. எங்கே வழி கிடைச்சாலும் அதில் கொஞ்சம் கம்யூனிசத்தை புகுத்த முடியுமா, சைனா கம்யூனிசமோ ரஷ்ய கம்யூனிசமோ உள்ளே விட்டுற முடியுமான்னு இருக்கும். இந்த சூழ்நிலையில் அவர் இந்த 1 மாத ஆட்சி அவருடைய ஆட்சி தானான்னு கேட்டால் அவருடைய தனித்துவம் பெற்ற ஆட்சி அல்ல. எனவே அதனால்தான் பாஸாக வாய்ப்பு இருக்கலாம், நிச்சயம் ஃபெயில் ஆகலை, அவ்வளோதான். இன்னும் சில தேர்வுகள் நடைபெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அதனோட ஒரு கேள்வி திரு தமிழ்மணி. பொதுவாக வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒரு குடிமகனாக முதலமைச்சர் நினச்சானா ஓவர் த நைட்டு மாற்றிவிட முடியும், ஒரு கையெழுத்தில் மாற்றிவிட முடியும் அப்படின்றதா அவருடைய அதிகாரத்தின் மீது உள்ள நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இந்த 1 மாதம் அப்படின்றது நம்ம ஒரு 3 மாதம் அல்லது 6 மாதம் வந்து அரசியல் ரீதியாகவோ ஒரு பொதுவான புரிதல் மூலியமாகவோ அந்த 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 காலத்தை தரலாம். இருந்தாலும் 1 மாதம் அப்படின்றதை நான் குறிப்பிட்ட ஓர் இரவில் ஒரு கையெழுத்தில் மாற்றிவிட முடியும் அல்லவா? அப்படியான விஷயங்கள் ஏதாவது பார்வைக்கு வந்திருக்கா? அப்படி ஏதாவது பண்ணியிருக்காரா, இல்லை பண்ணியிருக்க வேண்டுமா, அப்படி ஏதாவது நம்ம புரிஞ்சுக்கலாமா? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நம்பிக்கையே தவறு. ஒரு கையெழுத்தில் திமுக சொன்னிச்சில்ல, நாங்கள் வந்து எங்களுக்கு ரகசியம் தெரியும், நீட் அப்படியே மாற்றிடுவோம். 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கார். இவர் இதை மாதிரி சில கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு காரணமே இவர் கூட இருக்கிறவர்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியிருக்கு, அவர்கள் கொள்கையையும் இவர் வாய்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே அந்த நம்பிக்கை தவறு. ஒரு கையெழுத்தில் மாற்றலாங்கிறது அதில் அந்த நம்பிக்கை தவறுங்கிறதுனால இவரால் ஒன்றும் பெருசாக செய்ய முடியலை. ஆனால் சில ஏரியாக்களில் செய்திருக்கலாம். அவர் இன்னும் ஒன்றும் கற்றுக்கலையா முழிச்சுக்கலையான்னு
தெரியலை. ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 4500 ஏக்கர் தேவை. 2000 ஏக்கர் கவர்மெண்ட் லேண்ட் எடுத்து இருக்குது, சேர்த்துக்கிட்டாங்க, கைப்பற்றிட்டாங்க. சார் நான் அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால் டைரெக்டாக எனக்கு தெரியும். ஐ ஆம் த பிக்கஸ்ட் லேண்ட்லார்டு தேர் அந்த ஏரியா. அதனால் 12 வில்லேஜில் 1500 ஏக்கர் சப்ரீசர் ஆஃபீஸில் பழைய கவர்மெண்ட்டு ஏதோ ஒரு காரணமாக, நல்ல காரணம் அல்ல, ஏதோ ஒரு திருட்டு காரணத்துக்காக அக்வயர் பண்ணாமல் லேண்டை அவன்கிட்ட சேல் டீடு போட்டு வாங்கிட்டாங்க. சரி, முடிஞ்சு போன கதை அது. இப்போ போய் ஆக்சுவலாக அப்போஸ் பண்ணுறது ஒரே ஒரு ஏகனாபுரம் அப்படிங்கிற வில்லேஜ். 13 வில்லேஜ் சார். அதில் 12 வில்லேஜில் ஒரு நாள் 2 நாள் அவங்களும் அப்போஸ் பண்ணினாங்க. ஆனால் இந்த ஏகனாபுரங்கிறது தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. இவர் அங்கே தான் போய் பேசினார் திரு விஜய். அவங்கக்கிட்ட அந்த இஷ்யூ என்னன்னு புரிஞ்சுக்காமல் தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ அதை கீப்பப் பண்ணணுமேங்கிறதுக்காக நான் எல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டேன், நடக்காத வேலைன்னு சொல்கிறார். அது தப்புங்கிறது என்னுடைய கருத்து, அது வேறு. என்ன உண்மை நிலவரம் உங்கள் சோர்ஸில்? சார் உண்மையாக அது நிறுத்தவே முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டான். நான் மாத கடைசியில் உனக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன் ஏன் நிறுத்த முடியாதுங்கிறத. கரெக்ட், காசை கீழே கொட்டியாச்சுங்க சார். 1500 ஏக்கரை சேல் டீடு அக்வைசேஷன் கூட கிடையாது. அது வேறு ஏதோ ஒரு திருட்டு காரணத்துக்காக பழைய கவர்மெண்ட்டு பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னொரு 1000 ஏக்கர் தேவை, அவ்வளவுதான். அவர் அந்த காரணத்தை ஏன் நீங்கள் அப்படி குறிப்பிட்றீங்க? இதை சார் அது இப்போ டைம் இல்லைங்கிறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. திருட்டு காரணம் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் ஒரு வக்கீல், லேண்ட்லார்டு அந்த இடத்துல எனக்கு தெரியும். அந்த ஏரியா 32 வருஷமாக லேண்டு வச்சுருக்கேன். முந்தா நாள் காலையில் லேண்டுக்குண்டு வாங்கி விற்று ஏதாவது சம்பாரிச்சுக்கோன்னு அலைகிறவன் அல்ல நான் சார். நான் என்ன சொல்ல வர்றேன்னா அது அல்ல, பாயிண்ட் வேறு. ஸோ வீடு அடிச்சிருவாங்க, ரோடு போயிடும். அதுவும் ஒரே வில்லேஜில் ஒரு 250 சிறிய வீடுகள் தான், சாதாரண வீடுகள் தான். எனக்கு இந்த ஏரியா தெரியும், இந்த ஏகனாபுரம்ங்கிற ஏரியா. அது போகுது. இவர் போய் கூட அன்னைக்கு இருந்த ஜோரில் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்துட்டார், நிறுத்தி சொல்லிட்டேன்னு சொல்கிறார். அது சரி தப்புங்கிறது ஓரமாக வச்சுக்கோங்க. டெல்லியில் போய் சொல்கிறாரு, இந்த செங்கல்பட்டுலேருந்து திருச்சி வரைக்கும் 6 வழிச்சாலை பண்ணுறாங்க, அதில் வீடு போவாதா? 6 வழிச்சாலையை 4 வழிச்சாலையாக 6 வழிச்சாலையாக மாற்றினா ஸ்கூல் போவாதா? பில்டிங் போவாதா? விவசாய நிலம் போகாதா? சார் அந்த ரோட்டில் செங்கல்பட்டு வரைக்கும் கஷ்டம். செங்கல்பட்டு ரெகுலராக என் வீடு மலையில் அப்படி தான் நான் போகணும், சேலம் மாவட்ட மலைக்கு. அந்த ரோட்டில் தான் போகிறேன். செங்கல்பட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா 100 கிலோமீட்டரில் கம்ஃபர்டபுளாக போகிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. டிராஃபிக்கெல்லாம் அவ்வளோ கிடையாதுலாம், வரக்குள்ளேயும் சரி போக்குள்ளேயும் சரி கிடையாது. ஆனால் ஹோட்டல் மட்டுமே ஒரு 350 ஹோட்டல் இருக்குது. இந்த காரில் போகிற வர்றவங்களுக்காக ஒவ்வொரு ஹோட்டல்லையும் 50 பேர் 60 பேர் வேலை செய்கிறான். அவ்வளவு இடிக்கணும். 2 பக்கமும் 8 இடத்துல ஊரே வருது, பஜார் வருது, அவ்வளவையும் இடிக்கணும். அவன் வாழ்க்கையும் போயிடும், வாழ்வாதாரம் வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ. அந்த வாழ்வாதாரம் அது ஜோசப் விஜய்க்கு புத்தியில் படலையா? ஒரு ஊரில் ஒரு 250 வீடு இடிக்கணும், வேறு வழி இல்லை, வந்துச்சுன்னா ஏர்போர்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டருக்கு அவர் கேட்குறார். நேற்று டெல்லியில் பேசியிருக்கிறார். எனவே அவர் என்ன பேசுகிறோம் புரிஞ்சு பேசுகிறாரான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. எனவே அந்த வகையில் அவர் ஃபெயிலியர் 1. அது ஒரு பக்கத்தில் வைக்கலாம். நீங்கள் தமிழ்மணி கூறியதை நமக்கு சரியாக புரிஞ்சுக்கிறேன். இந்த களத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மது, டாஸ்மாக் அப்படின்னா 717 கடைகளை மூட உத்தரவிட்டிருக்கிறார். நிறைய குவாரிகள் அதிரடியாக மூடப்பட்டுள்ளது.
இப்படி அமைச்சர்கள் களத்தில் அதிகாரிகளை விட அமைச்சர்கள் நாள்தோறும் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் பார்க்க மாட்டீங்களா? பதில் சொல்லிடுறேன் சார். சார் ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. இந்த கடைகள் மூடுவதுங்கிறது ஜெயலலிதா காலத்திலே ஆரம்பித்தாச்சு. திரு ஸ்டாலினும் கடைகள் மூடுறதுங்கிற அந்த வைபவத்தை அவரும் தொடர்ந்தார். சார், கடைசி கடை இருக்கிற வரை கடைசி குடிகாரன் இருப்பான். மன்னன் எவ்வழி, மக்கள் வழி, குடிகள் அவ்வழி. இந்த குடி. அதனால் இந்த கடையை கொழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, கரெக்ட். அவங்கள சொல்லுங்கள், 700 லட்சம் கடையை எடுத்துட்டோம், அதனால் எங்களுக்கு போன மாதம் ஒரு 1400 கோடி சேல்ஸ் குறைஞ்சி போச்சு. அதை சொன்னாங்கன்னா கூட நியாயம் இருக்கும். இந்த கடைக்கு பதிலாக அடுத்த கடையில் வாங்கிக்கிறான். சரி, எவனும் திருந்த மாட்டான், அதெல்லாம் தப்பு. ஒரு கடையை தொடர்ந்து மூடிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் அதெல்லாம் புதுசு அல்ல. எனவே அவர் நிஜமாக நினச்சாருன்னா, மனசாட்சிக்கு பொதுவாக திரு ஜோசப் விஜய் நினச்சாருன்னா, அவங்க இந்த சர்ச்சில் தவழ்ந்துக்கிட்டு போனார்ல அவர், அங்கே பிரசாதம்னு வாயில் தொட்டு ஒரு ட்ராப் வைப்பான். இந்த சீமை சாராயம் அது அவங்களுடைய மத வழி. அதை விட்டுட்டு நான் என் வாழ்க்கையில் சாராயத்தை தொடமாட்டேன், என் அமைச்சர்கள் தொடமாட்டார்கள், எம்எல்ஏக்கள் தொடமாட்டார்கள்னு அவரை சொல்லுங்கள். குடித்தான்னா அவன் அமைச்சராக வச்சுக்க மாட்டேன், அவனை எம்எல்ஏவை வச்சுக்க மாட்டேன்னு அவரை சொல்லுங்கள். குடி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். தமிழ்மணியின் கூற்றுப்படி இந்த 1 மாத ஆட்சிக்கு 1 மதிப்பெண் கூட நீங்கள் தர மாட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி நான் சொல்லலை சார். இன்னும் ஃபெயில் ஆகலேன்னு நான் மனப்பூர்வமாக சொல்லிட்டேன், அது அல்ல. ஆனால் அந்த இன்னும் ஒன்றே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி தான் ஸ்பீக்கர் சொன்னார், ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு ஒரு 16ஆம் தேதி 17ஆம் தேதி அவங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுக்க போகிறோம். இன்னும் தெளிவாக சொன்னார், என்னை பேச வேண்டும், என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். தப்பல்ல, புதியவர்களுக்கு மட்டுமல்ல அனுபவம் வாய்ந்தவர்களும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி தாங்க சொல்லணும். சொல்லக்குள்ள இவங்களுக்கு மட்டும்னு சொன்னால் கௌரவ குறைச்ச, அதனால் அதை அவர் தப்பாக சொல்லலை. ஒன்று, அதை மாதிரி அமைச்சர்களும் புதியவர்கள் தானே, ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? எக்ஸப்ட் செங்கோட்டையன், எந்த அமைச்சருக்காவது எந்த ஃபைல் நோட் ஃபைலு, எந்த ஃபைல் கரண்ட் ஃபைலு, கரண்ட் ஃபைலில் என்ன எழுதணும், நோட் ஃபைலில் என்ன எழுதணும், இது அரசாங்கத்தை நடத்துகிறவனுக்கு தான் இந்த ரெண்டு இருக்குன்னே தெரியும். எனவே அவங்களுக்கும் ஒரு புத்தாக்க பயிற்சி அப்படியே சேர்த்து எடுத்தாங்கன்னா, இன்னொன்று, இந்த அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய தவறு செய்கிறாங்க. அதிகாரிகள் தப்பு பண்ணுறான்னு அவனை காட்டி கையங்களவுமா பிடிச்சி கொடுக்கணும். ஒவ்வொரு அமைச்சரும் நான் 4 அதிகாரியை பிடிச்சி கொடுத்தா அதை டிவியில் காமிச்சா நல்லதுன்னு நினைக்கிறாரு. சார், கோயிலில் அந்த அமைச்சர்கிட்ட 2000 ரூபா கேட்குறான், இவருக்கு உடனே பிடிச்சி கொடுக்கணுமோ தவிர 2000 ரூபா கொடுக்கலாமா? ஒரு குற்றத்துக்கு ஒரு கையை அவன் அடிச்சிட்டான், இன்னொரு கை நீ தட்டலாமா? ஏன்? அப்போ தான் அந்த குற்றம் நடந்ததுன்னு இவரால் ப்ரூவ் பண்ண முடியும் மக்களுக்கு. நான் யார்கிட்டடா 2000 ரூபா கேட்குறேனே சொல்கிற, புரியுதா சார்? இது வரைக்கும் 4 இடத்துல ஆயிடுச்சு. இன்னொரு அமைச்சர் 2 மணி நேரம் நான் க்யூவில் நின்று போவேன். யார் 2 மணி நேரத்துக்கு உனக்கு மக்கள் பணம் சம்பளமாக கொடுக்குறோம், உனக்கு கொடுக்குற அலவன்ஸு? அதுக்குத்தான் சார் பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்பில் உள்ளவனை அவனப்பா முதல்ல போடா. இது மட்டும் இல்லை சார், காரே அப்படி தான், அவங்க காரை முதல்ல விடுறோம். எதுக்காக சார்? அமைச்சருங்கிறதுக்காக, ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிறதுக்காக அல்ல, மக்கள் பணி செய்வதற்காக. அவன் தாமதமானால் 10 பப்ளிக் ஒர்க்கு கெட்டு போயிடும்னுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்கள் ஏதோ இந்த அரசு அதிகாரிகளை கையோடு பிடித்து கொடுத்து அதனால் நமக்கு பேர் கிடைக்குங்கிற
ஒரு தவறான எண்ணம் இருக்குது, அது தவறு. இன்னும் ஒன்றே ஒன்று, ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு ஜோசப்புக்கு, அதனால் மறுக்க முடியாது சார். கிறிஸ்டின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அமைச்சர் பதவி கொடுக்கிறார். எப்போ ஒரு செங்கோட்டையன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஒரு அனுபவம் வாய்ந்த அமைச்சரை தூக்கிட்டு எம்எல்ஏக்கே இப்போ தான் வந்திருக்க ஒருத்தர் கொடுக்குறாரோ ஒரு கிறிஸ்டியனுக்கு, அப்போ அந்த பேர் சரின்னு நான் கருதுகிறேன். அதையெல்லாம் திருத்திக்கிட்டால் பாஸ் மார்க்கை நோக்கி போவார்னு நம்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேச தமிழ்மணி மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்து, பார்வை. நான் எல்லாம் சுமார் தான் என்பதற்கு நிறைய பதிவிட்டிருக்காங்க. நான் முதலே சொல்லிவிட்டேன், ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. அவன் வார்த்தையை வேறு மாதிரி சொல்கிறான். இந்த சிங்கப்பெண்ணை பற்றி ஒரு நிமிஷம் சொல்கிறேன் ப்ளீஸ். 300 லட்சம் கோடி ரொம்ப எளிமையான ஃபங்க்ஷன் சொன்னார். சரி, எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலேயே செய்தது அந்த ஆள் தான். இதை காவலன்னு ஒரு ஆப் வச்சு இந்தியாவிலேயே அப்படி ஒரு அமுக்குனீங்கன்னா போதும், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துடுவான் போலீஸ். இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது சார். ட்ரோன் கிடையாது. எதுக்கு இது மாதிரி 300 லட்சம் கோடி கிடையாது, 300 ஜீப்புக்கு ஒன்றும் கிடையாது. இருந்துச்சு, அதை ஏன் ஊற்றி முன்னாங்கன்னு யாருக்கிட்டையும் காவலன்னு பேர் இருக்கு. அந்த ஆப்பு எனக்கே போய் மிஸ்டேக்காக அமைக்கிட்டேன், ஃபோனில் இருந்துச்சுங்க. அவன் தமிழ்மணியை பொம்பளை நினச்சிக்கிட்டு கூப்பிட்டு கேட்குறான், மிஸ்ஸஸ் தமிழ்மணி வி வில் ரீச் யூ இன் 7 மினிட்ஸ்ங்கிறான். இப்போ நான் சொன்னேன், அப்போ சாரிப்பா நான் ஆம்பளை தப்பாக அமைக்கிட்டேன் அப்படின்னு. சத்தியமாக நடந்துச்சு. எனவே இந்த சிங்கப்பெண்ணை எடப்பாடி பழனிசாமி காவலன்கிற சாதாரண ஃபோனில் ஒரு ஆப் வச்சு செய்து கொடுத்தாரு. அதை க்ளோஸ் பண்ணாங்க. அவ்வளவுதான். நன்றி.